வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதுல செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான 5 மார்க் क्वेश्चंस, செலக்டிவான 5 மார்க் क्वेश्चंस மட்டும் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பார்ப்போம். மினிமம் நீங்க இத படிச்சாலே நம்ம வந்து 5 மார்க்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணனும். 10 5 மார்க் வந்து கேட்பாங்க. 3 to 4 5 மார்க்ஸ் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். 10ல மினிமம் ஒரு 3 5 மார்க்ஸ் ஆவது நம்ம வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चंसும் வந்து படிச்சீங்க. இதுல ஸ்லோலினஸா நீங்க இருந்தீங்க அப்படினா 1 to 12ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே கம்பல்சரியா படிச்சிருங்க. இது ரொம்ப முக்கியமானது. அவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த 25 27 வரைக்கும் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? இது எல்லாமே முக்கியமானதா. இதுல என்னென்ன क्वेश्चंस வந்து கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது எல்லாமே முக்கியமான क्वेश्चंस எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க 12th இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 23 24 அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணா உங்களுக்கு தெரியும். பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல தரேன், நான் அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த பிரின்சிபல் அண்ட் வொர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல், கிவ் லிமிடேஷன்ஸ், பேஜ் நம்பர் 27 கொடுத்திருக்காங்க. Explain the working of single phase AC generator with necessary diagram, 38 page number. Obtain the condition for fridge balance in Western Bridge, நம்பர் வந்து 17 பேஜ்ல இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, இது ரொம்ப முக்கியமானது. பேஜ் நம்பர் 43. ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன்டெகிரல், நம்பர் பேஜ் நம்பர் 44. டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் ஈக்குவேஷனல் பிளான், பேஜ் நம்பர் வந்து 6ல இருக்கும். செகண்ட் வால்யூம் அதில் செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் காஸ்லா எலக்ட்ரோஸ்டாட்டிக், அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ்டு ஒயர், இது பேஜ் நம்பர் 8ல இருக்கும். டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் ஆக்சியல் லைன், பேஜ் நம்பர் 6. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் இன் டீடைல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் ஏ வான் டி கிராஃப் ஜெனரேட்டர், பேஜ் நம்பர் 8. அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கலி தட் ரொட்டேஷன் ஆஃப் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூஸ் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஒன் சைக்கிள், பேஜ் நம்பர் 39. அதுக்கடுத்து டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட், அது வந்து 40ல இருக்கும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேரம், பேஜ் நம்பர் 81ல செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்டு யூசிங் பொட்டன்சியோமீட்டர், பேஜ் நம்பர் 19ல இருக்கும். எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டார் நெட்வொர்க், பேஜ் நம்பர் 15ல இருக்கும். எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் செல் யூசிங் பொட்டன்சியோமீட்டர், பேஜ் நம்பர் 19ல இருக்கும். நீங்கள் ஒரு நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ், பேஜ் நம்பர் 18. டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, பேஜ் நம்பர் 13. அப்டைன் த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, பேஜ் நம்பர் 14. ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட், பேஜ் நம்பர் 67. டெரைவ் த ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் எனர்ஜி ஆர்பிட் ஹைட்ரஜன் யூசிங் போர் ஆட்டம் மாடல், பேஜ் நம்பர் 68, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அது பேஜ் நம்பர் நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்ஸ் இருந்தால் அதில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து அப்டைன் ரிலேஷன்ஷிப் ஃபார் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பாயிண்ட் லாங் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 28. அதுக்கடுத்து டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர், பேஜ் நம்பர் 31. டெரைவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பேஜ் நம்பர் 29 கொடுத்துருக்காங்க. அப்டைன் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் கரண்ட் கேரிங் பிளேஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்பர் 13ல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங், இது வந்து பேஜ் நம்பர் அந்த கைடில் கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் இன்சைடு அண்ட் அவுட் சைடு லாங், இது வந்து பேஜ் நம்பர் 30. அப்டைன்ட் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினிட் பிளான் ஷீட்டு, பேஜ் நம்பர் 9. டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டைபோல், பேஜ் நம்பர் 7. அதுக்கடுத்து deduce the relations magnetic induction point due to page number 28. Explain construction and working transformer, page number
39 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5, 8, 6 இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து கொஷின்ஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.